வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு நியூ ஏஜ் லவ் ட்ராமா மூவியை ரிலீஸ் ஆகிருக்க காதலிக்க நேரமில்லை படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ஜெயம் ரவி அவர்கள். ஜெயம் ரவி கிடையாதுங்க, இனிமேல் அவர் வந்து ரவி மோகன் என்று அழைக்கப்படுகிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நித்யா மேனன் அவர்கள், லால் அவர்கள், வினய் அவர்கள், யோகி பாபு அவர்கள், டிஜே பானு அவர்கள், ஜான் குக்கேன் அவர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க கிருத்திகா உதயநிதி அவர்கள். அண்ட் இந்த படம் எந்த மாதிரியான ஒரு நியூ ஏஜ் லவ் ஸ்டோரியை நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அண்ட் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான டெஃபினேஷனும் இந்த ரிவ்யூ மூலயமா தெரிவிக்கிறோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். பிகிலே காதலிக்க நேரமில்லை இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்யா மேனன் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கோகேனை கரம் பிடிக்கிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இதெல்லாம் போட்டு அன்றாட வேலையை பார்த்துட்டு லைஃப்பை மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஜான் கோகேன் வந்து ஒரு பொண்ணு கூட தகாத உறவில் இருக்கிறாங்க. அதனால் உடனே டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ டிவோர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து இருக்கணும் ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா டெஸ்ட்டு பேபி வந்து பெற்றுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி பெங்களூர் ஆர்கிடெக்டாக இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஒரு லவ் இருக்குது. வினய் வந்து ஒரு கே. ஸோ வினய் வந்து அவருக்கு வந்து குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்படுறதுனால ஒரு ஸ்பேம் டொனேட் பண்ணுற ஒரு ஃப்ரீஸ் பண்ணுற ஏரியாவில் வந்து அவரும் ஜெயம் ரவியும் அண்டு வந்து யோகி பாபுவும் கூட்டு போகிறாரு. ஆக்சுவலி ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா குழந்தையே வேணாம், குழந்தையே இருக்கிறது வந்து இந்த பூமிக்கு பாரம், இந்த டிங்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குடும்ப ரீதியில் போயிட்டுருக்கு. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வாழணும், அதாவது கணவன் மனைவி அது மட்டும் போதும், குழந்தைலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் ஜெயம் ரவியோட மைண்ட் செட்டு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து அவருடைய லவ்வருக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதனால் நீ குழந்தை வேணான்னு சொன்னானே இப்போ போய் ஸ்பெம்லாம் கொடுத்துருக்க, இது எந்த விதத்துனாலும் சொல்லிட்டு இவங்க பிரேக்கப் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு பல பெண்களோட உறவு கொண்டாடிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் ஒரு சுச்சுவேஷனில் மீட் ஆகுறாங்க. ஸோ மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் அந்த படத்தினுடைய கதைகளமாக நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசலாம். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட பின்னணி இசை இந்த படத்தினுடைய மிருகத்திற்கு நிறைய இடங்களில் பலமாகவே இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ்பெஷலி எண்ணெய்களுக்கு தெரிப்பாட்டு படத்தினுடைய ஒரு ஹைலைட் சாங்காகவே அமையுது, ஒரு ட்ரேட்மார்க் சாங்காகவும் அமையுது கூட அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி இந்த நியூ ஏஜ்க்கு ஏற்ற மியூசிக்கல் வந்து படம் ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்க முடியுது. எஸ்பெஷலி நம்மளால் இந்த ஓகே கண்மணி படத்தினுடைய சாயல் நிறைய இடங்களில் ஏஆர் ரஹ்மான் வந்து இந்த இடத்துல புகுத்திருக்காரு அப்படின்ற ஃபீல் பட வைக்குது. அதுமாதிரி இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் சைட் ரொம்ப குட், வெரி வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி ஆஃப் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக ஃபீல் பண்ண வைக்குது. அதுமாதிரி படம் ஃபுல்லாகவே எலைட் பீப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நிறைய எலைட்டான சீக்வன்ஸாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவும் பணக்காரர் தான், ஹீரோயினும் பணக்காரங்க தான். நல்ல ரெண்டு பேரும் வசதி வாய்ப்பு உள்ள ஒரு ரெண்டு மனுஷங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ அவங்களோட வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நித்யாமேனோட பாத்ரூமே வந்து வீடு சைஸுக்கு இருக்கும், அந்தளவுக்கு பயங்கரமாக செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு என்டர்டைன் புன்னகை படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்தது. ஏன்னா அதே வினய் சந்தானம் இல்லை, அதுக்கு பதிலாக யோகி பாபு, இங்கே ஜீவா இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ரவி இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்மளுக்கு போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா வினயும் ஆளை காணாம், நம்ம யோகி பாபும் ஆளே காணாம். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஜெயம் ரவி தான் வளம் வராரு. அதுமாதிரி கதை வந்து லிட்டரலி ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த இன்டர்வலில் தான் அந்த கதையை வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுது. அதாவது கதையோட ஸ்டார்ட்டப்பே இங்கே தான் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஓகே ரகமாக இருந்தது கூட வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இவங்க ரெண்டு பேர் கூட பிரச்சனை, இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் டிசிஷன் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கிளைமேக்ஸை முடிக்கணும், இந்த மாதிரி இவங்களை வந்து இப்படி பண்ணணும், இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே அந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்குமே கொஞ்சம் இழுத்தடிச்ச மாதிரி இருந்தது. அதுமாதிரி இதில் வந்து ஒரு கே மேரேஜ் பற்றி காணிச்சிருப்பாங்க. அதோட பர்பஸ் என்னன்றதை நம்மளுக்கு இன்ன வரைக்குமே தெரிய வரல. ஸோ ஏன்னா வினயை வந்து கேவாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ஸோ அவர் எதுக்காக யூஸ் பண்ணாங்க, சக மனுஷனாக பார்க்கணுன்றக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்களா, இல்லை வந்து அவர் மூலயமா என்ன நம்மளுக்கு சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு பர்பஸே நம்மளுக்கு பெருசாக தெரிய வரல. இந்த படம் வந்து நிறைய பேருக்கால எடுத்துக்க முடியும், எடுத்துக்கவும் முடியாது. இந்த நியூ ஏஜ் அப்படின்ற விஷயத்த வந்து நியூ ஏஜ் லவ் ட்ராமா அதுமாரி ஆத்திரமாக பண்ணுற லவ்லாம் இந்த படம் இருக்காது. டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி தான் லவ்வாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பிரேக்கப் ஆகிடும், உடனே வந்து தண்ணி அடிப்பாப்பில், அதுமாதிரி பார்க்குற பொண்ணுங்க கூடலாம் செக்ஸ் வச்சு பார்ப்பல. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், ஒன்றும் வேணாம், குழந்தை மட்டும் போதும். அதனால் ஆனால் அந்த குழந்தை டெஸ்ட்டு பேபி மூலமா வச்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன அந்த பையனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருன்றதை அவங்க யோசிக்கவே இல்லை. அதை பற்றி அவங்க பெருசாக எக்ஸ்பிளைனும் பண்ணல. அண்ட் மோர் ஓவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய இடங்களில் ஃபெமினிசம் பேசப்பட்டிருக்கு. ஆனால் அது ஃபெமினிசம் அந்த கருத்தியல் ரீதியாக இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காகவே சொல்லலையோ அப்படின்னு தோண வைக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன், இது சின்ன மைல்டு ஸ்பாய்லரு.
என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்யா மேனன் வந்து டைவோர்ஸ் பண்ண ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து தகாத உறவு கொண்டிருக்காரு அப்படின்றனால தான். ஆனால் ஜெயம் ரவி வந்து அவரோட வீட்டுக்கு போவாங்க, நித்யா மேனன் ஒரு சிச்சுவேஷனில் போவாங்க. போயிட்டு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷப் ஆக ஒரு கபோர்ட் திறப்பாங்க, ஃபுல்லாகவே காண்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ காண்டம்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்களே மயக்கம் என்னடா அது இப்படி இவ்வளோ வச்சுருக்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரு அலர்ட்டாகவே தெரிஞ்சிருக்கு. அதாவது இவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபெமினிசம் சொல்ல வரது எனக்கு அப்படி தான் கன்வே ஆயிடுச்சு. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்துக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கா இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது வந்து எந்த வகையில் கருத்தியலாக கரெக்டுன்னு எனக்கு தெரியப்படுதலை. பேரண்டிங் பண்ணுறதாங்க கரெக்டு, இந்த நியூ ஏஜ்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சூஸ் பண்ணது தப்பாக தான் இருக்குது. ஏன்னா அதாவது முன்னாடியே அவங்களுக்கு ஒரு அலர்ட் வந்துருச்சு, ஜெயம் ரவி இப்படிப்பட்ட ஆள், இவங்க கல்யாணம் பண்ணால் மேபி எப்படி வேணால் மாறலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் அவங்களுக்கு மைண்ட் செட் ஏன் ஓடலை, அதை பற்றி ஏன் திங்க் பண்ணவில்லை, இதுதான் ஃபெமினிசமா அப்படின்ற கொஸ்டின் கேட்க எனக்கு தோணுது. மேபி இந்த படம் வந்து நிறைய கான்ட்ரவர்சியல் கூட உண்டாக்கலாம், அந்த மாதிரியான சீக்வன்ஸ் இந்த படத்துலையும் இருக்குது. அதே மாதிரி இந்த படம் வந்து நிறைய இடங்களில் ஓகே கண்மணி நிறைய இடங்களில் ஞாபகப்படுது. அந்த படமும் ஒரு நியூ ஏஜ் மூவி தான். ஆனால் அந்த படத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவை ஒரு பர்ஃபெக்டான எண்டிங்கில் முடிச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த படத்தில் எக்ஸாம்பிள் என்னென்னா, பிரகாஷ்ராஜ் அவருடைய லவ்வை வந்து எப்படி காமிச்சிருப்பார். ஸோ அந்த ஒரு லவ் இவங்க லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு நியூ ஏஜ் விஷயத்தை வந்து ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ராங்னஸை பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட மனமாற்றம் நடக்கும். அதாவது இவன் வேறு ஊருக்கு போகிறேன், நான் வேறு ஊருக்கு போகிறேன்னுவாங்க. அதெல்லாம் வேணாம், நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், எங்கே வேணால் போவானே, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போ, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுன்ற ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக அவரோட ஸ்க்ரீன் ப்ளே வடிவில் கொடுத்துருப்பாரு. எல்லாருமே சூனா போனால் ஆகிட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஸ்டின் தோணுது. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் சொல்ல ஒரு ஃபினிஷ் என்ன, ஒரு எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அந்த எண்டிங் வந்து ஏதோ புஷ் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கான ஒரு ப்ராக்டிகலாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ப்ராக்டிக்கலான விஷயமா இந்த படம் கோர்வையாக கொஞ்சம் எனக்கு கன்வே ஆகலை. இந்த கன்வே வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே கிளியர் அண்ட் நல்லா ஷவுட் அவுட்டாக நல்லா போல்டாகவே தெரியப்படுத்திருக்கலாம். அந்த எண்டிங்கே வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி 2 பேரோட மைண்ட் செட்டும் வேறு மாதிரியாக இருக்குது. அது ஒரு கட்டத்தில் ஒன்றா கொண்டு வரணும் ஆசைப்பட்டு கொண்டு வந்து புஷ் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது தவிர்த்து, லிட்டரலி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே படத்தை முடிச்சிருப்பாங்க. அது வந்து அந்தளவுக்கு பெருசாக கன்வின்சிங்காக எனக்கு ஃபீல் ஆகலை. அந்த கன்வின்சிங்ன்ற ஃபேக்டர் வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக இல்லை. அதே மாதிரி இவங்களோட லவ் அப்படின்றதுமே பெருசாக சுவாரஸ்யமாகவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து லவ் கம் படம் தான் இது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த லவ்வே வந்து சிக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. அந்த லவ் நம்மளுக்கு ஃபீலே ஆகலை. எல்லா நடிகர்கள் எல்லாமே நல்லாவே நடிச்சாங்க. நித்யா மேனன் தான் இந்த படத்தில் நிறைய ஸ்கோப் இருந்தது. அவங்க வந்து பொதுவாகவே அவங்க தெரியும், இப்போ நேஷனல் அவார்டு வின்னர் வேறு. ஸோ நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஜெயம் ரவியும் சரி, அவர் கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் மோரோவர் மற்ற நடிகர்கள் லாலா இருக்கட்டும், வினயா இருக்கட்டும், யோகி பாபா இருக்கட்டும். ஆக்சுவலி யோகி பாபு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் தான் இருக்கார் காமெடிக்கு, அதுவும் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கார். செகண்ட் ஹாஃபில் ஆளே காணோம். வினயும் அதே மாதிரி தான் ஆளே காணோம். ஸோ அவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க, ஆனால் பெருசாக யூஸ் பண்ணப்படலை. லாலும் சரி பெருசாக யூஸ் பண்ணப்படலை. அப்புறம் வந்து டிஜே பானு யூஸ் இருக்காங்க, அவங்களும் பெருசாக யூஸ் பண்ணப்படலை. மற்ற கேரக்டர்ஸ் இவங்க 2 பேரும் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மற்ற எல்லா கேரக்டர்ஸும் வந்து பெருசாக யூஸ் பண்ணாததும் இந்த படத்தினுடைய குறையாக நான் பார்க்குறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜ் படம் தான். ஸோ தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஓகே மக்களே, என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே வித் மீ FTFS with மோஹி.